அவன் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அவர் டெஸ்ட் வைக்கிறாருங்களாம் அவர் பேரண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக செய்கிறாங்களா? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவங்களை பற்றி நினச்சா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுதுங்கிறான் அந்த பையன். ஸோ இப்போது 4 வயசு 5 வயசுக்கே இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்துடுதான். உங்கள் அம்மா அப்பா யூஸ் பண்ணுறதுனாலையும் இருக்கும். அதாவது அப்பா அம்மா பேசிக்கிறது கூட, உங்களால் தான் எனக்கு டென்ஷன், உங்களால் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பேசிக்கிறது கூட இந்த பிள்ளைங்க அதை பார்த்து கற்றுக்குது. இதனால் பார்த்து பேசுகிறோம் பிள்ளைங்க எதிர்க்க, அதுங்க நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுடும். ஓஷோ சொல்லுவார், சொல் மட்டும்தான் என்னுடையது, பொருள் உன்னுடையது. அது எப்படின்னா, ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு மாதிரி, அதை புரிஞ்சுக்கிறவங்களோட தன்மை இருக்குது இல்லையா? சிலர் உடனே புரிஞ்சுப்பாங்க, சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவர் சொல்கிறார், சொல் மட்டும்தான் என்னுடையது, புரிஞ்சிக்க வேண்டியது பொருள் உன்னுடையது, அதப்போ எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த வெளியே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது ஒருத்தர் அவர் சுற்றி உட்காந்துப்பாங்க அந்த டீம் அப்போது ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு முறை ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு விளையாட்டு. அந்த சொல் புரிஞ்சாலும் புரியலைனாலும் அவங்க எப்படி அதை கடத்துறாங்கன்றது தான் ட்விஸ்டே. அது ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் கடைசியாக ஒருத்தன் எழுந்திரிச்சு சொல்லுவான் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சொற்கள், சில சொற்களுக்கு அர்த்தம் சிலருக்கு புரியவே புரியாது, கடைசி வரைக்கும் புரியாது. ஒருத்தருக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு பல தடவை சொன்னாலும் புரியாது. அந்த மாதிரி தான் இப்போத்திலாம் பார்த்தீங்களா, குழந்தைங்களே 4 வயசு 5 வயசு குழந்தைங்களே ஸ்ட்ரெஸ் வந்துடுதான். நம்ம அது பெரியவங்க சொல்கிறதும் இருக்குது, பெரியவங்களை பார்த்ததுங்க சொல்கிறதும் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ்க்கே ஒத்துக்கிறாங்க, டாக்டர்ஸுங்களே ஒத்துக்கிறாங்க, 4 வயசு 5 வயசுக்கே இப்போது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அதுங்களுக்குன்னு. மற்றவங்களால் நம்மளுக்கு வர்றது ப்ரெஷர், நம்மளுக்கு நாமே வர்றது ஒரே பதட்டமாக ஆகிடுறது, இல்லை எதையோ நினச்சிக்கிட்டு பயப்படுறது. இப்படி தான் ஒரு குழந்தை. இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு புக்கு அவங்க அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து இது படிக்குது. என்னடான்னு கேட்டால், இல்லை எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி தான் என்னை வளர்க்குறாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு அது சொல்லுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா?